ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சிவராஜா. தினம் ஒரு கேள்வி, தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையில் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்திய நாடு என்னுடைய நாடு, தினம் தினம் நீ எதை பாடு. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை என்று ஒற்றுக்கொள். பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும், கூட்டுறவே நாட்டுயர்வு என்ற பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? ஸோ இதுதான் உங்களுக்கான கேள்வி. அவர் எழுதிய நூல்கள் என்னென்னலாம் இருக்கு, இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க. ஸோ 8 தொகை நூல்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 17 மேற்கணக்கு நூல்கள் என்றால் என்ன, 8 தொகை நூல்கள் என்றால் என்ன, நற்றிணைனா என்ன, குறுந்தொகை என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அந்த வரிசையில ஐங்குறு நூறை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐங்குறு நூறு இதை எப்படி பிரிச்சு எழுதுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100, குறுகிய 500 பாடல்களை கொண்ட தொகுப்பு என்பதால் இந்நூலுக்கு ஐங்குறு நூறு என்று பாடல் வந்துள்ளது. அதே மாதிரி தொகை நூல்களில் மருதத்திணையை முதலாவதாக கொண்டு அமைக்கப்பட்ட நூல் எது? ரொம்ப முக்கியமான கேள்வி. மருதத்திணையை முதலாவதாக கொண்டு அமைக்கப்பட்ட 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஐங்குறு நூறு தாங்க. சரிங்களா? தொகை நூல்னா ஒண்ணுமே இல்லைங்க, புலவர் பலரால் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தொகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு புலவர்களும் 100 பாடல்கள் வீதம் 5 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் இந்த ஐங்குறு நூறு. சரிங்களா? இந்த ஐங்குறு நூறுல வேற என்னென்ன செய்திகள் எல்லாம் கூறுறாங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, இந்திர விழா குறித்து கூறும் தொகை நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. இந்திர விழா ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். சிலப்பதிகாரம் மணிமேகலையில இந்திர விழாவை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த இந்திர விழா தலைநகரங்களில் மட்டும்தான் நடக்கும், 28 நாட்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அந்த இந்திர விழாவை பற்றி குறிப்பிடும் தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாலும் அதுவும் பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறு தான். அப்ப இந்த ரொம்ப முக்கியமானது, இந்த மருதத்திணையை பாடியவர் யார், நெய்தலை பாடியவர் யார், குறிஞ்சி, பாலை, முல்லை. ஸோ இந்த திணைகளை பாடிய புலவர்களின் பெயர் ரொம்ப முக்கியமானது. அப்படி எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் தெரியும், ஸ்கூல்ல படிக்கும் போதே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அகைன் பார்ப்போம். குறிஞ்சி. ஸோ குறிஞ்சினா என்னது நமக்கு அடுத்து தெரியும். குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு கேட்டாவே நம்ம ஈஸியா சொல்லிடலாம், கபிலர் அப்படின்னு. அப்ப இந்த குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா முல்லைத்திணை. ஸோ முல்லைத்திணைனா என்னதுங்க, காடும் காடு சார்ந்த இடமும் தான் முல்லைத்திணை. அப்ப காட்டுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேய் இருக்கும். அப்ப இந்த முல்லைத்திணையை பாடியவர் பேயனார். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மருதத்திணை. ஸோ மருதம்னா நமக்கு தெரியும், வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதத்திணை அப்படின்னு. அப்ப வயல்ல போகும்போது ஓரமா போகணும். ஸோ நெல்லை மிதிக்க கூடாது. அப்ப ஓரம் போகியார். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நெய்தல். ஸோ நெய்தல்னா பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்ப 3 கடல் சங்கமிக்க இடம் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப நெய்தல் திணையை பாடியவர் அம்மூவனார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலை. ஸோ பாலை திணை என்பது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பாலை நிலத்துல எதுவுமே இருக்காது, மணலும் மணல் சார்ந்த பகுதியும் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப அந்த பாலை நிலத்தில் ஆந்தைகள் அதிகமாக இருக்கும். அப்ப ஓதல் ஆந்தையார். அவ்வளவுதாங்க. ஸோ உங்களுக்கான கேட்கப்பட கேள்விக்கு இதே தாங்க ஐங்குறு நூறுல. ஃபர்ஸ்ட் தொகை நூல்களில் மருதத்திணையை முதலாவதாக கொண்டு அமைக்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்பாங்க. அல்லது மருதத்திணையை பாடியவர் யார், நெய்தல், குறிஞ்சி, முல்லை, பாலையை பாடியவர் யார்? இந்த கேள்வி மட்டும் தான் உங்களுக்கு ஐங்குறு நூல்ல இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பதிற்று பத்து. ரொம்ப முக்கியமானது. அது மட்டுமல்லாமல் முதலும் முடிவும் கிடைக்கப்பெறாத 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டாலும் இந்த பதிற்று பத்து தாங்க. சரிங்களா? ஸோ வழக்கில் இல்லாத பழஞ்சொற்களை மிகுதியாக பெற்றுள்ளதால் இந்நூல் இரும்பு கடலை என அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. இரும்பு கடலை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பதிற்று பத்து. இது எதனால இரும்பு கடலை அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வழக்கில் இல்லாத ரொம்ப மிக பழமையான தமிழ் சொற்களை எல்லாம் இந்த பதிற்று பத்து நூல்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்நூலை இரும்பு கடலை அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் கடம்பர்கள் அப்படிங்கிற ஒரு சொல் இந்த நூல்ல இடம்பெற்றிருக்குங்க. கடம்பர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடல் கொள்ளையர்களை தான் பாத்தீங்கன்னா கடம்பர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கடம்பர்களை வென்ற 2 சேர அரசர்களை பற்றியும் இந்த பதிற்று பட்டுல கூறியிருப்பாங்க. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன். இந்த 2 சேர அரசர்களும் கடல் கொள்ளையர்களை வெற்றி கொண்டுள்ளதால் இவர்களை பற்றியும் பாடல்கள் பாடியிருப்பாங்க. அப்ப 10 சேர அரசர்களை, ஒவ்வொரு அரசருக்கும் 10 பாடல்கள் வீதம் இந்த பாடல்களை பாடியிருப்பாங்க. அதுல முதல் சேர அரசரை பற்றியும் 10வது சேர அரசரை பற்றியும் நமக்கு குறிப்புகள் வழங்கப்படவில்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த நூலை முதலும் முடிவும் கிடைக்கப்பெறாத நூல் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். இதுல முக்கிய அடி என்னன்னு பாத்தீங்கன்னா
தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. ரொம்ப முக்கியமானதுங்க. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என்ற அடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பதிற்றுப்பத்து. ஒண்ணுமே இல்லை. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, கரும்பை பிழிவதற்கு எந்திரம் அந்த காலத்திலே இருந்தது அப்படிங்கறத சொல்லக்கூடிய அடிதான் பாத்தீங்கன்னா இந்த அடி. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த பதிற்றுப்பத்து வர அடி. ஓகேங்களா? சோ அடுத்த நூல் பார்ப்போம். பரிபாடல் ரொம்ப முக்கியமானது. சோ பரிபாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய வேறு பேர் ரொம்ப முக்கியமானதுங்க. பரிபாடல் பரிபாட்டு எனவும் ஓங்கு பரிபாடல் நமக்கு தெரியும். ஓங்கு என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? பரிபாடல் தான். ஓங்கு பரிபாடல் இசைப்பாட்டு எனவும் பொருட்கலவை நூல். அப்ப இந்த பரிபாடலுக்கான சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா பொருட்கலவை நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழில் முதல் இசைப்பாடல் நூல் எதுன்னு கேட்பாங்க. தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் அதுவும் பரிபாடல் தான். அது மட்டுமல்லாமல் இந்த பரிபாடல் நூலில் என்னென்ன செய்திகளை எல்லாம் குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா உலகத்தின் தோற்றத்தை பற்றி குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. உலகின் தோற்றம் குறித்து கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே எழுதிய நூல் இந்த நூல் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே எழுதப்பட்ட நூல் தான் இந்த பரிபாடல். எப்படி சேரர்களை சிறப்பிக்க பதிற்றுப்பட்டு என்ற ஒரு நூல் எழுதப்பட்டுள்ளதோ அதே மாதிரி பாண்டியர்களை சிறப்பிக்க எழுதப்பட்ட 8 தொகை நூல்கள் தான் இந்த பரிபாடலும் கலித்தொகையும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தமிழ் வேலி. ரொம்ப முக்கியமானதுங்க. தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கம் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப தமிழ் வேலி என்று குறிக்கப்படும் நூல் எது என்று கேட்டாலும் பரிபாடல் தான். தமிழ் வேலி என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை தமிழ் சங்கத்தை பற்றி குறிப்பிடுவது தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வேலி அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அம்பா ஆடல். அது என்னங்க அம்பா ஆடல் அப்படின்னா தை நீராடலை குறிக்கும் நூல். அப்ப தை நீராடலை பற்றி குறிக்கப்படும் நூலும் இந்த பரிபாடல் தான். அந்த தை நீராடலை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அம்பா ஆடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அம்பா ஆடல் என்பது தை நீராடலை பற்றி குறிப்பிடப்படும் நூல். அடுத்து பாருங்க. பரிந்து செல்கின்ற ஓசையுடைய ஒரு வகை செய்யுள்களால் அமைந்த ஒரு வகை நூல் என்று இவற்றை ஊவேசா குறிப்பிடுகிறார். ஊவேசா எந்த நூலை பரிந்து செல்கின்ற ஓசையுடைய ஒரு வகை செய்யுள்களால் அமைந்த நூல் என்று குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருந்தால் இது பரிபாடல். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஓகேங்க. சோ அடுத்து பாருங்க கலித்தொகை. கலித்தொகையும் ரொம்ப முக்கியமான நூல். 8 தொகையில கலிப்பா வகையால் பாடப்பெற்ற ஒரே தொகை நூல் இதுவே. சோ இந்த கலித்தொகை என்பது எந்த பாவகையினால் பாடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா கலிப்பா எனும் பாவகையை சேர்ந்தது. சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பரிபாடல் எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிபாடல் வகையை சேர்ந்தது. அப்ப இந்த 2 நூல்களை தவிர மற்ற 6 நூல்களும் எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிரிய பாவினால் சேர்ந்தது. அவ்வளவுதாங்க. சரிங்களா? ஓகே. சோ எப்படி ஐங்குறு நூலை மருதத்திணையை முதலாவதாக வைத்து பாடப்பட்டுள்ளதோ இந்த கலித்தொகை பார்த்தீங்கன்னா பாலைத்திணையை முதலாவதாக கொண்டு அமையப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ பாலைத்திணையை முதலாவதாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நூல் முழுவதுமே பாண்டியர்களை பற்றி குறிப்பே உள்ளது. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த பரிபாடலாக இருந்தாலும் சரி கலித்தொகையாக இருந்தாலும் சரி எந்த அரசரை பற்றி அதிகம் குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பாண்டிய அரசர்களை பற்றி தான் அதிகம் குறிப்பிடுகின்றது. அதே மாதிரி ஏறு தழுவுதல் ரொம்ப முக்கியமானது. எந்த சங்க இலக்கியம் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ங்க. ஓகேங்களா? ஏறு தழுவுதல் பற்றி எந்த சங்க இலக்கிய நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா கலித்தொகை. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த பரிபாடல்ல தை நீராடலை பத்தி பார்த்திருந்தோம் பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த கலித்தொகையில பாத்தீங்கன்னா மார்கழி நோன்பு பற்றியும் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப மார்கழி நோன்பு பற்றி மார்கழி மாதத்தில் பாத்தீங்கன்னா கல்யாணமாகாத பெண்கள் எல்லாம் நோன்பு எடுப்பாங்க, விரதம் எடுப்பாங்க. சோ அந்த விரதத்தை பற்றி குறிப்பிடப்படும் நூல் தான் பாத்தீங்கன்னா இந்த கலித்தொகை. அது மட்டுமல்லாமல் இந்த கலித்தொகை எந்த பாங்கில் அமையப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடக பாங்கில் அமைந்த நூல். அப்ப இந்த கலித்தொகை நாடக பாங்கில் அமைந்த ஒரு நூல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுலயும் 5 திணைகள் இருக்கு. ஸோ அந்த 5 திணைகளை பாடியவங்களை யாருன்னு பார்த்து வச்சுக்கிறீங்க. ஆனால் மோஸ்டா ஐங்குறு நூறை பாடிய அந்த 5 திணைகளுக்கான ஆசிரியர்கள் தான் அதிகமாக எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் ஓரலா பார்த்து வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு இதுல இருந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த 5 பாயிண்ட் தான் அதிகமாக கேட்பாங்க. சரிங்களா? இந்த 5 பாயிண்ட் அதிகமாக கேட்பாங்க. ஓகே. பாலைத்திணை. ஸோ பாலைத்திணையில மொத்தம் 35 பாடல்கள் இருக்குங்க. யாரு பாடியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடுக்கோ அப்படிங்கிற புலவர் பாடியிருப்பாரு. ஸோ குறிஞ்சி அடுத்து 29 பாடல்கள் பாடியிருப்பாங்க. யாரு பாடியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலர் பாடியிருப்பாரு. அடுத்து மருதத்திணை 35 பாடல்கள் மருதினி நாதனார் அவர் பாடியிருப்பாரு. முல்லைத்திணை
19 பாடல்கள், பாடியவர் நல்லுருத்திரன் பாடியிருப்பாரு. நெய்தல் திணை 32+1, அதாவது நெய்தல் திணையில் 32 பாடல்களை பாடிய இந்த நல்லந்துவானாதான் பாத்தீங்கன்னா இந்த கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடலையும் பாடியிருப்பாரு. சரிங்களா? கடவுள் வாழ்த்து பாடியவரும் இந்த நல்லந்துவானாதான். அப்ப கலித்தொகையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப 150 பாடல்கள், கடவுள் வாழ்த்தை சேர்த்தால் 151 பாடல்கள். சரிங்களா? கலித்தொகையை பொறுத்த வரைக்கும் முக்கிய அடிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது பள்ளி பாட புத்தகத்திலேயே இருக்கு. பாருங்க, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். அளந்தவர் என்றால் என்ன சார்? வறுமையில் வாடுபவர். அளந்தவர் என்றால் வறுமையில் வாடுபவர் அல்லது பொருள் அனைத்தையும் இழந்தவர், அவர்களை தான் பாத்தீங்கன்னா அளந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வறுமையில் வாடுபவர். அப்ப ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், அதாவது வறுமையில் வாடுபவருக்கு உதவுதலே ஆற்றுதல் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிணியாமை. புணர்ந்தார் அப்படின்னா நம்மளை நம்பி வந்தவர்கள். சரிங்களா? நம்மளை நம்பி வந்தவர்களை பிரியாமல் இருப்பதுதான் போற்றுதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்பி வந்தவர்கள், அது காதலியாகவும் இருக்கலாம் அல்லது நண்பர்களாகவும் இருக்கலாம். நம்மை நம்பி வந்தவர்களை பிரியாமை. அப்ப போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல், ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி இதுதான். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்ற அடி இடம்பெற்ற நூல் எது அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்ப கலித்தொகை. அப்ப பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், நாம் கற்றதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்தி வாழ்வதுதான் பண்பு என அழைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, படிச்சபடி அந்த படிப்பு நம்ம என்ன ஒழுக்கத்தை கற்கிறோமோ அந்த ஒழுக்கத்தின்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதான் பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். நெக்ஸ்ட் பாருங்க, அன்பனப்படுவது தன் கிளை செரா அமை. ஸோ தன் கிளை அப்படின்னா தன்னை சார்ந்தோரை. சரிங்களா? தன் கிளை அப்படின்னா தன்னை சார்ந்தோர். தன்னை சார்ந்தோர் மீது கோபம் கொள்ளாமல் இருப்பதுதான் அன்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அன்பனப்படுவது தன் கிளை செரா அமை அப்படின்னா அன்பனப்படுவது தன்னை சார்ந்தோர் மீது கோபம் கொள்ளாமல் இருப்பதுதான் அன்பு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அறிவெனப்படுவது அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். நோன்றல்னா என்னங்க அர்த்தம்? கேட்ட கொஸ்டின். நோன்றல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். பேதையர் அப்படின்னா முட்டாள். பேதையர் என்றால் முட்டாள். அப்ப அறிவெனப்படுவது முட்டாள்களின் சொல்லை பொறுத்து கொள்ளுதல் தான் அறிவு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, செறிவெனப்படுவது கூறியது மறாமை. அதாவது செறிவு என்பது என்னன்னா, இன்னைக்கு சொன்னதை நாளைக்கு நான் மாத்தி சொல்லக்கூடாது, அப்ப சொன்னதை சொல்லபடி நடக்க வேண்டும், அதுதான் செறிவு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் கலித்தொகையின் முக்கியமான அடிகள். ஸோ மீதம் என்னென்ன நூல்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அகநானூறும் புறநானூறும் இருக்கு. இந்த 2 நூல்களும் பிறகு இந்த 8 தொகையில் இருக்கக்கூடிய எந்தெந்த நூல்களை யாரால் தொகுப்பித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கேள்விக்கான பதிலை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.